ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். ஜாய் ஆலுக்காஸில் நான் என்ன நகை வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நகையும் பில்லையும் வந்து வீடியோ எண்டில் காட்டுறேன். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்தது, நான் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் இந்த நகையை வாங்கும்போது டேட்டு பார்த்தீங்கன்னா 3/10/2024 அன்னைக்கு வாங்கினேன். அன்னைக்கு 1 கிராமோட விலை வந்து 7110 ரூபா வந்து இருக்கு. நான் வாங்கின நகையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12.64 கிராம் வந்து இருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய அமௌண்ட் வந்து 85,775 ரூபா வந்து வரும். மேக்கிங் சார்ஜில் தான் வந்து எனக்கு ரொம்பவே லாபம் கிடச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது ஜாய் ஆலுக்காஸில் வந்து இந்த செயினுக்கெல்லாம் வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எல்லா செயினுக்குமே 4.99% வேஸ்டேஜில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அந்த டைமில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் வாங்கினோம். மேக்கிங் சார்ஜ் வந்து எனக்கு கம்மியாகவே கிடச்சிச்சு. மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 4.99%க்கு 4280 ரூபா வந்து வரும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய அமௌண்ட் 90,055 ரூபா. இதுக்கு நம்ம 3% ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அந்த அமௌண்ட் 2,701 ரூபா. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 92,756 ரூபா வரும். அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 92,750 ரூபா வந்து வாங்கிக்கிட்டாங்க. இதே வெயிட் உள்ள நகையை நம்ம இன்னைக்கு வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வேஸ்டேஜ்லேயுமே வந்து அதிகமாக தான் நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே வெயிட் உள்ள நகையை நம்ம இன்னைக்கு வாங்கினோன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். 15/3/2025 இன்னைக்கு 1 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 8,220 ரூபா வந்து இருக்கு. அதே வெயிட் உள்ள நகையை நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய அமௌண்ட் 99,166 ரூபா வரும். மேக்கிங் சார்ஜை பற்றி பார்க்கலாம். நான் அந்த செயின் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும்போது வாங்கினேன். சில நகைக்கடைங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து போடுவாங்க. இந்த வளையலுக்கு, செயினுக்கு அந்த மாதிரி மேக்கிங் சார்ஜில் வந்து கம்மி பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மேக்கிங் சார்ஜ் கம்மியாக வாங்கினேன். அதனால எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே 10%க்கு கீழே கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜ் இருக்காது. நான் ஒரு 10% வச்சு நான் கணக்கு பண்ணியிருக்கேன். 10% வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9,911 ரூபா வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய அமௌண்ட் 1,09,082 ரூபா வந்து வரும். 3% ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். அந்த அமௌண்ட் 3,272 ரூபா வரும். இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோன்னா வரக்கூடிய அமௌண்ட் 1,12,355 ரூபா வரும். அந்த இதில் வந்த மாதிரியே நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த 5 ரூபாயை வந்து மைனஸ் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 1,12,350 ரூபா வந்து வரும். இப்போ பாருங்க, இதே வெயிட் உள்ள நகையை நம்ம அப்போ வாங்கினதுக்கும் இப்போ வாங்கினதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன, நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அடமானம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தங்கம் வந்து வாங்குறோம். தங்கத்தோட விலை வந்து குறைய போகிறதே இல்லை, அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தங்கம் வாங்கி வைக்கிறது என்றைக்குமே வந்து லாபமாக தான் இருக்குது. மேக்கிங் சார்ஜில் தான் நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆஃபர்லாம் வரும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுலேயுமே நமக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும். வாங்க, அதுக்கான பில்லை நான் வந்து காட்டுறேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். 7,110 ரூபா வந்து இருக்குது நான் வாங்கும்போது 1 கிராமோட விலை. நான் வாங்கின நகையோட வெயிட் வந்து 12.64 கிராம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து
வேஸ்டேஜ் பார்த்துக்கோங்க, இங்கே அமௌண்ட்டாக தான் வந்து போட்டிருக்காங்க. பர்சன்டேஜாக பார்த்தோம்னா 4.9% வந்து வரும். அமௌண்ட்டாக பார்த்தா 4280 ரூபா. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் 90,055 ரூபா வரும். அதாவது கோல்டு ரேட்டு, அதுக்கான வெயிட்டு, மேக்கிங் சார்ஜ் சேர்த்ததுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் இந்த 90,055 ரூபா வரும். நம்ம 3% வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஜிஎஸ்டி 3% பே பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் 92,756 ரூபா. இந்த 6.87 பைசா வந்து அவங்க மைனஸ் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 92,750 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இப்போ வாங்க நகையை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின செயின். இது வந்து ஷார்ட்டாக தான் வரும், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த் இருக்கும். இது வந்து டெய்லி யூஸ்க்குமே நம்ம போட்டுக்கலாம், அதே மாதிரி வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்குமே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இது டெய்லி யூஸ்க்கு போட்டுக்க மாட்டேன், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நான் தான் மட்டும்தான் இந்த இதை போடுவேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.